Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். So next second problem பார்த்திரலாம் கையோட. Find the nth derivative of the function y is equal to log of ax plus b into cx plus d. So for the function y equal to log of ax plus b into cx plus d, we have to find the nth derivative for the given function. இந்த ஃபங்க்ஷனுக்கு nth derivative என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு as usual 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. yn equal to -1 the whole power n minus 1 into n minus 1 factorial into a by ax plus b the whole power n plus 1 plus c by ax plus b the whole power n plus 1. Next b option எழுதிக்கோங்க. yn is equal to -1 the whole power n minus 1 into n factorial into a by ax plus b the whole power n plus c by ax plus b the whole power 2n. Next option c, yn equal to -1 the whole power n minus 1 into n minus 1 factorial into a by ax plus b the whole power n plus c by ax plus b the whole power n. And the last option, yn is equal to -1 the whole power n into n factorial into a by ax plus b the whole power minus n plus b by ax plus b the whole power n. எழுதிட்டீங்களா? இப்போ சொல்யூஷன் ரெண்டுக்கும் ஃபைன் பண்ணிடுறீங்களா? 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். ஸோ ரெண்டையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஃபைன் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ சொல்யூஷன் கவனிக்கலாம். இப்போ now we are going to discuss the solution for the homework problems. அதில் ஃபஸ்ட் ப்ராப்ளம்க்கு நான் சொல்யூஷன் கொடுத்துருக்குறேன், செகண்ட் ப்ராப்ளமையும் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னங்க இருந்துச்சு? சொல்யூஷன் ஃபைன் பண்ணிங்களா? ஆப்ஷன் வந்துச்சா? எந்த ஆப்ஷனுங்க வந்துச்சு? ஓகே, ஒரு சிலருக்கு ஆப்ஷன் வரலையா? ஏதோ ஒரு மிஸ்டேக்கா? மேபி நானும் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், நீங்களும் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். செக் பண்ணிக்கலாம். ஸோ given y is equal to 2x squared divided by x plus 1 into x squared minus 1. ஓகே, ஸோ இந்த x squared minus 1 என்னங்க பண்ணீங்க? a squared minus b squared ஃபார்முலா யூஸ் பண்ணிங்களா? which is equal to a plus b into a minus b. வெரி குட். ஓகே, அப்போ y-ஓட வேல்யூ equal to 2x squared divided by x plus 1 into x squared minus 1 எப்படிங்க பிரிச்சுக்கலாம்? x plus 1 into x minus 1 பிரிச்சுக்கலாங்களா? therefore x plus 1 into x minus 1. புரியுதுங்களா? இந்த x squared minus 1 தான் நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம்? x plus 1 into x minus 1. ஓகே, which is equal to 2x squared divided by, இங்கே ஒரு x plus 1 இருக்குது, இங்கே ஒரு x plus 1 இருக்குது இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? a by x plus 1, b by x plus 1, c by x minus 1 போட்டிங்களா? இப்படி போடக்கூடாது. ஸோ இது எப்படி எழுதலாம்? x plus 1, இங்கே ஒரு x plus 1 வருது. அப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம என்னங்க போட்டுக்கலாம்? x plus 1 the whole squared into x minus 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரி, அப்போ இப்போ நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா? பை ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் வி கெட். இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிச்சிங்கன்னா இது எப்படிங்க பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிப்பீங்க? விச் இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் y ஈக்குவல் டு அல்லது 2x ஸ்கொயர் டிவைடட் பை x plus 1 into x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எப்படிங்க பிரிக்கலாம்? a டிவைடட் பை x plus 1 the whole square plus, okay, x plus 1 plus b divided by x plus 1 the whole square plus c divided by x minus 1. ஓகே, அப்போ இதிலிருந்து நீங்கள் நியூமரேட்டர் ஈக்குவல் டு எழுதியிருப்பீங்க இல்லைங்களா? நியூமரேட்டரோட வேல்யூ என்னங்க கிடச்சது உங்களுக்கு? 2x squared is equal to a into x plus 1 plus b into x minus 1 plus c into x plus 1 the whole square. இதிலலாம் யாருக்குமே டவுட் வரல. ஓகே, ஸோ இதுலேருந்து ஏபியினுடைய வேல்யூ, ஏபிசியினுடைய வேல்யூஸ் ஃபைன் பண்ணிங்களா? கான்ஸ்டன்ட்டு என்னங்க ஆன்சர் கிடச்சிது? எக்ஸோட வேல்யூ 1 -1 இதெல்லாம் போட்டு வேல்யூஸ் ஃபைன் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஓகே, ஏவோட வேல்யூ 3/2, பியோட வேல்யூ -1, சியோட வேல்யூ 1/2 கிடச்சிதுங்களா? ஓகே, ஸோ கிடச்சோன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? nth டெரிவேட்டிவ் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாங்களா? இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3/2 into 1/x plus 1 -1 into 1/x plus 1 the whole square plus 1/2 into 1/x minus 1. ஸோ nth டெரிவேட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்களா? என்னங்க கிடைக்குது? 3/2 into nth டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 1/x plus 1க்கு nth டெரிவேட்டிவ் நீங்கள் எடுக்கும்போது ஃபார்முலாவில் -1 the whole power n into n factorial divided by x plus 1 the whole power n plus 1 minus of 1 into இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னங்க கிடச்சிது? டெரிவேட்டிவ் -1 the whole power n into n plus 1 factorial divided by x plus 1 the whole power n plus 2 plus 1/2 into 1/x minus 1க்கு அப்ளை பண்ணிங்கன்னா -1 the whole power n into n factorial divided by x minus 1 into n plus 1. இது எந்த ஆப்ஷனுங்க? எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் சியாக கொடுத்தேன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஆப்ஷன் சி தானான்னு செக் பண்ணிக்கோங்க. மேபி இந்த இடத்துல ஏதாவது எக்ஸ் இருந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. எக்ஸ் இல்லை என் தான். ஓகேங்களா? அநேகமாக ஆப்ஷன் சி தான் கொடுத்த மாதிரி ஞாபகம் எனக்கு. ஸோ நான் ரப் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஆப்ஷன் ஞாபகம் இல்லை. ஸோ ஆப்ஷன் சியாக தான் இருக்கும். இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் தான் இது வந்து வேறு ஆப்ஷனில் தான் வந்திருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாங்களா? என்னங்க கொடுத்துருக்குறேன், செகண்ட் ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்தேன். என்னென்னா y is equal to log of ax plus b into cx plus d. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். அதை நாம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்யூஷன். ஸோ இது வரைக்கும் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்குறோம். ஸோ 2 ப்ராப்ளமுக்கு நீங்கள் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ண சொல்யூஷன் கரெக்டாக அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாவே செக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நடுவில் ஏதாவது மிஸ்டேக் ஆகுது, என்னால் வந்து சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ சொல்யூஷன் ஃபார் த ஹோம்ஒர்க் ப்ராப்ளமில் ஃபஸ்ட் ப்ராப்ளமை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தட் இஸ் given y equal to 2x square divided by x plus 1 into x square minus 1. ஸோ இந்த x square minus 1 எப்படிங்க பிரித்தோம், a plus b into a minus b பிரித்தோம். இங்கே ஒரு x plus 1 இருக்குது, இங்கே ஒரு x plus 1 இருக்குது. ஸோ நான் ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுதிட்டேன் அப்படின்னா x plus 1 the whole square into x minus 1. இப்போ என்னால் என்ன பண்ண முடியுங்க, இதைய பார்ஷியல் ஃப்ராக்ஷனை ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியும். ஸோ பை ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது என்னங்க கிடைக்கும், a divided by x plus 1 plus b divided by x plus 1 the whole square plus c divided by x minus 1 கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நியூமரேட்டர் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ போடுவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸுக்கெல்லாம் வேல்யூஸ் அப்ளை பண்ணி 3 கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு a equal to 3/2, b equal to -1, c equal to 1/2 கிடச்சிருக்கும். ஸோ இந்த வேல்யூவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவோம் ஜென்ரலாக, இல்லைங்களா? ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துகிட்டு therefore ஈக்குவேஷன் 1 becomes-ன்னு போட்டு அந்த ஈக்குவேஷன் 1ல் நீங்கள் ஏபிசியினுடைய வேல்யூஸை நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பண்ணிவிட்டு 3/2 into 1/x plus 1ன்னு கிடச்சிருக்கும். அப்போ அதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இது அநேகமாக ஆப்ஷன் சியாக தான் இருக்கும். நீங்கள் எதுக்கும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனையும் பார்த்துடலாம். Second problem, given that y is equal to log of ax plus b into cx plus d. ஓகே, ஸோ இதை என்னங்க பண்ணீங்க, மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுங்களா? நம்ம என்ன பார்த்தோம், log a by bன்னு வந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னோம், log a minus log b. இங்கே log a into bன்னு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எஸ் log a plus log b. ஓகே, ஸோ log ax plus b into cx plus dன்னு இருக்குது. அப்போ நாம் எப்படி பிரிச்சுக்கலாங்க, ஆட் பண்ணிக்கலாங்களா, log ax plus b plus log cx plus d. முடிஞ்சதுங்க, சொல்யூஷன் வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம அந்த ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லைங்களா, a by b ஃபார்மில் அதே தான் நான் வந்து a into bயில் கொடுத்தேன். என்னென்னா கொஞ்சம் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமே. ஓகே, a by bனா நம்ம நடுவில் மைனஸ் சைன் போடணும், a into bனா நடுவில் பாசிட்டிவ் சைன் வரும். அந்த ரீகாலிங்காக தான் இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்தது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், அங்கே என்ன ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ இந்த சேம் ஃபார்முலா லாக் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. therefore yn is equal to -1 the whole power n minus 1 into n minus 1 factorial into a power n divided by ax plus b the whole power n plus -1 the whole power n minus 1 into n minus 1 factorial into c power n divided by cx plus d the whole power n. ஸோ இதோட நம்மளுக்கு சொல்யூஷன் முடிஞ்சது. எஸ், ஆப்ஷனில் வந்து இந்த சொல்யூஷன் இருக்காது. அப்போ ஏதோ சம் காமன் டேர்ம்ஸை வெளியில் எடுத்து போட்டிருப்பாங்க. அப்போ நானும் காமன் டேர்ம்ஸ் பார்த்தேன். என்ன கிடைக்குதுன்னா -1 the whole power n minus 1 கிடச்சிருக்குது, அந்த n minus 1 ஃபேக்டோரியல் கிடச்சிருக்குது. ஸோ ஐ எம் டேக்கிங் -1 the whole power n minus 1 into n minus 1 ஃபேக்டோரியல் ஆஸ் காமன். அப்போ ரிமைனிங் என்னங்க கிடைக்கும், a divided by ax plus b the whole power n எழுதலாங்களா, ப்ளஸ் c divided by cx plus d the whole power n எழுதலாங்களா. அப்போ இது எந்த ஆப்ஷனுங்க, ஆப்ஷன் சி. ஸோ we get the solution for the second homework problem, which is nothing but option C. ஓகே, இப்போ திருப்பி nth டெரிவேட்டிவ்னுடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்க்கே வரலாம். ஆல்ரெடி 8 எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்த்துருப்போம். இப்போ 9th எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நல்லா ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஓகே, ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் நம்பர் 9, a function h of x is defined as h of x is equal to f of x the whole square plus g of x the whole square, where f double dash of x is equal to minus f of x and f dash of x is equal to g of x. Calculate the value of h of 7 given that h of 5 equal to 5. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ப்ராப்ளமை 2 டைம் நல்லா படிச்சு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. படப்படன்னு கொஸ்டினை பார்த்தேன், படப்படன்னு நான் சொல்யூஷன் எழுதுனேன் அப்படி பண்ணாதீங்க. அந்த ப்ராப்ளமை முதல்ல, சப்போஸ் நீங்கள் சொல்யூஷனே எழுதிட்டீங்க, நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து சொல்யூஷன் எழுதிக்கிறேங்க, அதுக்கப்புறம் நான் படிக்கிறனாலும் ஓகே. ஆனால் அந்த சொல்யூஷன் திருப்பி நீங்கள் பார்க்கும்போது சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தான் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு 2 டைம் படிச்சு பாருங்கள்.
என்ன தாங்க கொடுத்துருக்குறாங்க, ஹெச் ஆஃப் எக்ஸை அவனே டிஃபைன் பண்ணிட்டான். என்ன டிஃபைன் பண்ணிக்கிறாங்க, ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. வேர் சம் ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்களா நம்மளுக்கு, என்னங்க ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் ரெண்டும் ஈக்குவல், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளை என்ன தான் பண்ண சொல்கிறாங்க, கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஹெச் ஆஃப் 7, ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்மளை ஹெச் ஆஃப் 7 கேட்குறாங்க. given that அது போக திருப்பி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க, ஹெச் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அப்போ இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று ஏ ஆப்ஷன் வந்து 5, பி ஆப்ஷன் வந்து 7, சி ஆப்ஷன் வந்து 0, டி ஆப்ஷன் வந்து -1. சொல்லுங்க பார்க்கலாம் எது ஆப்ஷனாக இருக்கும். எனக்கு பார்த்தோன்னா நான் ஆன்சர் சொல்லிடுவேங்க மேம் அப்படிங்கிறவங்க இதுக்கு எது ஆப்ஷன்னு சொல்ல முடியுமா? பி ஆப்ஷன் சொல்கிறீங்களா? ஏன்? ஹெச் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு 5ங்க மேம், therefore ஹெச் ஆஃப் 7ஓட வேல்யூ ஈக்குவல் டு 7 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்கிறீங்க. சரி, சான்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். சரிங்களா, சரி இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன தாங்க கொடுத்துருந்தாங்க, ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, அப்போ இதிலிருந்து நான் ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறேன். ஏன் ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அது கீழே கொடுத்துருக்கிற ஹிண்ட் எல்லாமே பாருங்கள், இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ எனக்கு எஃப் டேஷ் எஃப் டபுள் டேஷில் இல்லை கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது, டெரிவேட்டிவ்லேயே இல்லை. அப்போ எனக்கு டெரிவேட்டிவ் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தேன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெரிவேட்டிவாக மாறுங்களா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டெரிவேட்டிவ் எடுக்கிறேன். அப்போ ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னங்க கிடைக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், திருப்பி ஜி ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் எடுத்திங்கன்னா 2 இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போது இது இவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு மூவ் பண்ண தெரியல. அப்போது அவன் கொடுத்துருக்கிற ஹிண்ட்டை நம்ம பார்க்கலாமே. என்ன ஹிண்ட்டுங்க கொடுத்துருக்குறான், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறானுங்களா. கிவன் ஜி ஆஃப் எக்ஸ்னாலும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான், ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்குறான். அப்போ இதிலேருந்து நான் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, டெரிவேட்டிவ் எடுத்திங்கன்னா இதனோட வேல்யூ என்னங்க கிடைக்குது, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்குங்களா. ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் போட்டிங்கன்னா என்ன கிடைக்குங்க, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்போ இந்த வேல்யூஸை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குது. சரி, இப்போ இந்த வேல்யூஸ் கொண்டு நம்ம எப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்களேன். அங்கே therefore ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு இது நான் எதுவுமே பண்ணலை, 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படியே தான் வச்சுருக்கிறேன், ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ்னு இருந்துச்சு இல்லைங்களா. அப்போது அந்த ஜி ஆஃப் எக்ஸ் என்னென்னு மாற்றிட்டேங்க, என்னென்னு கொடுத்துருக்குறாங்க அவனே எஃப் டேஷ்னு கொடுத்துருக்குறானுங்களா. அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் நான் என்னென்னு போட்டேன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டேன், இன்ட்டு ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணுங்களா. அப்போ அது இது நான் டெரிவேட்டிவ் ஃபைன் பண்ணாங்களா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எனக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடச்சிதா. ஸோ அந்த வேல்யூ நான் அங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, therefore ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். சரி, அப்போ இது எப்படிங்க எழுதலாம், 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுருக்குறேன். ஏன் அப்படின்னா இன்னொரு ஹிண்ட்டும் கொடுத்துருந்தாங்க, நாம் இந்த ஹிண்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஹிண்ட்டை தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கும் ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கும் கொடுத்துட்டோம். ஆனால் திருப்பி இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்குறான் இல்லைங்களா, இந்த ஹிண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணணும் தானே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஹிண்ட்டு கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த ஹிண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாங்களா. பண்ணிங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, எங்கெல்லாம் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போது எனக்கு இங்கே எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வருதுங்களா, அப்போ அதுக்கு பதிலாக நான் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ எனக்கு என்னங்க ஆன்சர் கிடச்சிருக்குது, 2 இன்ட்டு அதான் சொல்லிக்கிறாங்க, சின்ஸ் given that எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணேன்னு சொல்லி காமிச்சிருக்கிறேன். சரி, அப்போ எனக்கு என்னங்க ஆன்சர் கிடச்சிது, 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகுங்களா, ஒன்று பாசிட்டிவ் இருக்குது இன்னொன்று நெகட்டிவ் இருக்குது, சேஞ்சஸ் இருக்குதுங்களா இல்லை. அப்போ ரெண்டு டேர்மும் என்ன ஆகுங்க, கேன்சல் ஆகும். கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க, 0. அப்போ என்ன வேல்யூ 0 ஆகுதுங்க, therefore ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 0. சரிங்களா. ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கிறான், இதெல்லாம் நான் ஹிண்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், கொடுத்துருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன்,
என்ன சொல்லிக்கிறான்னா வேல்யூ ஆஃப் ஹெச் ஆஃப் 7 வேணும், ஹெச் ஆஃப் 5 ஈக்குவல் டு 5ங்கிறான். அப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் எனக்கு வேல்யூ வேணும். நல்லா கவனிங்க, அப்படியே பார்த்து சொல்யூஷனை போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். புரியலின்னு நான் சொல்லலை, ஆனால் என்ன டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஏன் அதை அப்படி எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோ. சரிங்களா? சரி, இப்போ எனக்கு ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தான் கிடச்சிருக்குது. ஆனால் அவன் கேட்டுக்கிற சொல்யூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் 7ஓ ஹெச் ஆஃப் 9ஓ ஹெச் ஆஃப் எக்ஸோ எனிதிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஹெச்சில் தான் கேட்டிருக்கிறான், ஹெச் டேஷில் கேட்கல. ஆனால் எனக்கு கிடச்சிருக்கிறது ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்குது. அதை நான் ஹெச்சுக்கு மாற்றணும். அப்போ எப்படிங்க மாற்றலாம்? ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்தால் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருந்திருக்குங்க, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும் இல்லைங்களா? அப்போது ஹெச் ஆஃப் எக்ஸ் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருந்தாங்காட்டி தானே ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது அது என்ன இருக்கும், 0வாக இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி ரிசல்ட்டில் கூட நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தோம்னா we get a value 0. அப்போது கண்டிப்பாக அது என்னவாக தான் இருந்திருக்குன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்கும். அப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ எடுத்திங்கனாலும் இது என்னவாக தான் இருக்குங்க, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போது ஓகே, இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். திருப்பி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறானுங்களா, தட் இஸ் ஹெச் ஆஃப் 5 ஈக்குவல் டு 5 யூஸ் பண்ணலாங்களா? ஸோ given that ஹெச் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு 5, எனக்கு என்னங்க ஆன்சர் வேணும், ஹெச் ஆஃப் 7 வேணும். ஏன் ஹெச் ஆஃப் 7 ஈக்குவல் டு 7 போடாமல் திருப்பி நான் 5 போட்டேன்? என்ன சொல்லியிருக்கிறோம், ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0னா ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். அப்போ கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அந்த ஒரே நம்பர் தான், கான்ஸ்டண்ட்டாக அப்படிங்கிறாங்களா, அப்போ அது ஒரே நம்பர் தான். அப்போது ஹெச் ஆஃப் 5 கொடுத்தாலும் 5 தான், அவனே கொடுத்துட்டான். ஹெச் ஆஃப் 7 கொடுத்துருந்தாலும் அது 5 தான். ஹெச் ஆஃப் 100 -100 எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், அப்போ எக்ஸுக்கு அவன் எந்த வேல்யூ கொடுத்தாங்கனாலும் கண்டிப்பாக அது என்னங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். அது என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறதையும் அவனே கொடுத்துட்டான். ஹெச் ஆஃப் 5 வந்து 5ன்னு கொடுத்துட்டான், சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஹெச் ஆஃப் 7 அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கும் என்ன ஆன்சர் தான் வருங்க, 5 தான் வரும். ஹெச் ஆஃப் 100ன்னு கொடுத்துருந்தாங்கனாலும் 5 தான், ஹெச் ஆஃப் -100ன்னு கொடுத்தாலும் 5 தான். புரியுதுங்களா? ஏன் 5 போட்டான்னு புரியுதுங்களா? சென்ஸ் ஹெச் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் which implies for same values of all x. ஓகேங்களா? எல்லா எக்ஸுக்கு என்ன வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதனுடைய வேல்யூ வந்து என்ன எப்படி தான் இருக்குன்னா சேம் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்னங்க ஆப்ஷன் கிடச்சிருக்குது, ஆப்ஷன் ஏ கிடச்சிருக்குது. பட் நம்ம முதல்ல பார்க்கும்போதும் என்ன கிடச்சிதுங்க, உங்களுக்கு பி கிடச்சிருக்கும் இல்லைங்களா? ஹெச் ஆஃப் 5 5 therefore ஹெச் ஆஃப் 7 7ன்னு சொன்னோம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இதில் என்னங்க ரொம்ப பார்க்குறக்கு தான் வந்து ட்விஸ்டடாக கொடுக்குது, என்னடா இவ்வளோ கொடுத்துருக்குறான் எப்படா போடுறது அப்படிங்கிற மாதிரி. பட் உள்ளே போய் பார்க்கும்போது இட் வில் பி வெரி ஈஸி. ஓகேங்களா? அப்போ எனக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஃபார் த எக்ஸாம்பிள் 9 the solution is nothing but option A which is equal to 5. ஓகே, ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாங்களா? சரி, இப்போ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் பார்த்தோம். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் கொடுத்தோம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ப்ராப்ளமோடைய சொல்யூஷனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். என்ன கிடச்சிருக்குதுங்க, given y is equal to log of ax plus b into cx plus d. இது எப்படி எழுதலாங்க, log ax plus b plus log cx plus dன்னு எழுதலாம். ஸோ எனக்கு ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதில் காமன் டேர்ம்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துக்கிறேன், ஏன்னா இதோடய எனக்கு சொல்யூஷன் முடிஞ்சது. இந்த ஆப்ஷனில் காமன் டேர்ம்ஸ் வெளியில் எடுத்துக்கிறனால நான் காமன் டேர்ம்ஸ் வெளியில் எடுக்கிறேன். -1 the whole power n - 1 into n - 1 factorial எடுக்கிறேன். we get this one. அப்போ இது எனக்கு ஆப்ஷன் சியாக கிடச்சிது. அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எ ஃபங்க்ஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை அவனே டிஃபைன் பண்ணியிருக்கிறான். ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெச் ஆஃப் 5க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. we have to find the value for ஹெச் ஆஃப் 7. என்னங்க பண்ணியிருக்கிறோம், ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம். எனக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஹிண்ட் எல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃப் டேஷ் எஃப் டபுள் டேஷ்னு இருக்கிறனால இதுக்கு நான் டெரிவேட்டிவ் எடுத்தேன், ஹெச் டேஷ் ஈக்குவல் டு சம்திங். இப்போ நான் இந்த given thing நான் இங்கே யூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு g of x ஓட வேல்யூ என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா f dash of x, தென் g dash of x ஓட வேல்யூ f double dash of xன்னு மாறிடுச்சுங்களா அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அடுத்தது இந்த ஹிண்ட்டு யூஸ் பண்ணால் எங்கெல்லாம் f double dash of x வருதோ அங்கே மைனஸ் f of x, therefore f double dash of x equal to minus f of x. இப்போ இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆகுதுங்களா? we get the answer as 0. therefore h dash of x ஓட வேல்யூ 0, which implies h of xங்கிறது என்னவா இருக்குங்க, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு. எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலும் h of x என்னவா தான் இருக்கும், கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், ஒரே வேல்யூ தான். அதுக்கு தான் அவன் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறான். திருப்பி இன்னொரு given thing h of 5 equal to 5. அப்போ எக்ஸுக்கு நான் 5 கொடுத்தேன்னா we get the answer as 5. அப்போ நான் என்னோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னங்க, 5ங்கிறது தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ.
அப்போ ஹெச் ஆஃப் 7 கேட்டாலும் சரி ஹெச் ஆஃப் 100 எதை கேட்டாலும் நம்மளுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறாது which is equal to 5. Therefore which is nothing but option number A. Okay? டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.